வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி விரிவாக பார்க்க போறோம்னா, தமிழக பெண்களுக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற நிதி உதவிகளை பத்தி தான். முக்கியமா அந்த பணத்தை எந்த சிக்கலும் இல்லாம நீங்க எப்படி வாங்குறதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஆமா, மாநில அரசு மற்றும் மத்திய அரசு திட்டங்கள் ரெண்டையும் சேர்த்தா ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, இந்த பணத்தை பெற உங்க பேங்க் அக்கவுண்ட் தயாரா இருக்கான்னு இப்பவே உறுதிப்படுத்திக்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா தகுதி இருந்தும் நிறைய பேருக்கு பணம் போய் சேரல. இதுக்கு காரணம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நாம கவனிக்காத ஒரு சின்ன தொழில்நுட்ப பிரச்சனை தான். அது என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க இந்த 5 தலைப்புகள்ல பேச போறோம். அரசாங்க வாக்குறுதிகள்ல ஆரம்பிச்சு பணத்தை பெறதுக்கான எளிய வழிகள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். முதல்ல அரசாங்கங்கள் என்னென்ன நிதி உதவிகளை அறிவிச்சிருக்காங்க, ஏன் இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்குன்னு பாத்துரலாம். இங்க விஷயம் என்னன்னா, 2 தரப்புல இருந்தும் போட்டி போட்டு நிதி உதவி அறிவிப்புகள் வருது. ஒன்னு நம்ம தமிழ்நாடு மாநில அரசு, இன்னொன்னு இந்திய மத்திய அரசு. 2 பேருமே பெண்களுக்கு பணம் கொடுக்க முன்வந்தாலும் அவங்களோட திட்டங்களும் அணுகுமுறைகளும் வேற வேற மாதிரி இருக்கு. இப்ப இந்த நிதி உதவி திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்றதால இந்த நிதி உதவிகள் ஒருவிதமான அரசியல் போட்டியாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, 2 திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் மாநில அரசு ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கூட கோடைக்கால சிறப்பு நிதியா சேர்த்து சமீபத்துல 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற அவங்களோட பல திட்டங்களை ஒன்னா சேர்த்து மொத்தமா 12,000 ரூபாய் ஒரு மெகா பேக்கேஜா கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாநில அரசு கொடுத்த 5,000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரே அடியா வரல. பிப்ரவரி மாசத்துக்கான 1,000 ரூபாய், அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான 2,000 ரூபாய் முன்பணமாக, அது கூட கோடைக்கால சிறப்பு தொகுப்பா ஒரு 2,000 ரூபாய் இப்படின்னு பிரிச்சுதான் கொடுத்தாங்க. மத்திய அரசோட திட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது கேஸ் மானியம், உரமானியம், விவசாயிகளுக்கான PM கிசான் நிதியுதவி மாதிரி பல சின்ன சின்ன திட்டங்கள்ல வர பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா ஒரு பெரிய தொகையா பயனாளிகளுக்கு கொடுக்கணும்னு அவங்க திட்டமிடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கத்தை இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா காட்டுது. மாநில அரசோட திட்டத்துக்கு போட்டியா அதைவிட ஒரு பெரிய நிதி உதவிய அறிவிச்சு மக்களை கவரணுங்கிறதுதான் அவங்களோட நேரடி வியூகமாயிருக்கு. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜத்துல தகுதி இருந்தும் பல பெண்களுக்கு பணம் சரியா போய் சேரல. அது ஏங்கிற வெறுப்போட்டும் தடையத்தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது பிரச்சனை நீங்க தகுதியானவரா இல்லையாங்கிறதுல இல்ல. இது ரொம்ப சிம்பிளான, ஈஸியா சரி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை தான். அப்போ அப்படி என்னதான் அந்த முக்கியமான காரணம்? ஏன் பணம் அக்கவுண்ட்டுக்கு வர மாட்டேங்குது? இதுக்கு பதில்தான் நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது DBT. சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கம் பணத்தை நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புற முறை தான் இது. ஆனா இதுக்கு உங்க ஆதார் கார்டு, நீங்க பணம் வாங்க நினைக்கிற உங்க முக்கியமான பேங்க் அக்கவுண்டோட NPCI மூலமா சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த இணைப்பு சரியா இல்லைன்னா அரசாங்கத்தால உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாது. சரி, இப்ப நம்ம இந்த பகுதியில ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இந்த எல்லா நிதியையும் சரியா வாங்குறதுக்கு நாம என்ன செய்யணும், அதுக்கான வழிமுறை இதோ. இப்ப நான் சொல்ற இந்த 4 விஷயத்தை மட்டும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. 1, உங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வரணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. 2, அந்த அக்கவுண்டோட உங்க ஆதார் கார்டு சரியா இணைக்கப்பட்டிருக்கா, அதாவது NPCI மேப்பிங் ஆயிருக்கான்னு பாருங்க. 3வது, ரொம்ப முக்கியம், சில சமயம் நீங்க புதுசா வேற பேங்க்ல அக்கவுண்ட் திறந்தா உங்களுக்கு தெரியாமலேயே இந்த ஆதார் இணைப்பு அந்த புது அக்கவுண்ட்டுக்கு மாறிடும். அதனால இத அப்பப்ப செக் பண்ணிக்கிறது நல்லது. கடைசியா 4வது, உங்க ஆதார்லயும் பேங்க் அக்கவுண்ட்லயும் ஒரே மொபைல் நம்பர் தான் கொடுத்திருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இவ்வளவுதாங்க, இதை சரி பார்த்தாலே போதும். சரி, அடுத்து மாநில அரசோட மகளிர் உரிமை திட்டத்தோட தற்போதைய நிலைமை என்ன, புதுசா அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன நிலவரம்னா, புதுசா விண்ணப்பம் வாங்குறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி தகுதி இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டவங்க மட்டும் மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம். ஆனா சமீபத்துல பணம் வந்ததால நிறைய பெண்கள் விண்ணப்பிக்கிறதுக்காக அரசு அலுவலகங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோடைக்கால தொகுப்பு 2,000 ரூபாய் எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு பொதுவான கோரிக்கையும் வலுத்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. வரப்போற தேர்தல்ல திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதாந்திர உதவித்தொகைய 1,000 2,000 ரூபாயா உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காரு.
இதனால இன்னும் நிறைய பெண்கள் இந்த திட்டத்துல சேரணும்னு ஆவலா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. 2026 தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இந்த நிதி உதவி வாக்குறுதிகளோட போட்டி இன்னும் அதிகமாகுமா? இந்த அரசியல் போட்டியில கடைசியில யார் பயனடைவாங்க? இது தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.